ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நம்பிக்கையோடு கூடிய உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி இப்போது உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி தருவதற்காகவே இதை நம்பிக்கையோடு கேட்க சொன்னேன். நம்பிக்கையோடு நீ கேட்டினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில நல்லது நடந்தே தீரும் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்திருந்தாலும் சரி, இப்போது என் ஆசீர்வாதங்களை பெற்ற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில அதிரடியாக பல மாற்றங்கள் வரப்போகுது. அந்த மாற்றங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை பிரம்மாண்டமானதாகவும் சந்தோஷமானதாகவும் ஆக்கி காட்டதான் போகுது. உன் மனசுல எப்போதும் நீ நம்பிக்கையோட இருந்தீனா இந்த சாயப்பா நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். என்னை வணங்கும் உன்னை உச்சியில உயர்த்தி காட்ட நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்காதே. நீ நினைத்ததை விட உனக்கு சிறந்த வளத்தையும் வெற்றியையும் நான் கொடுப்பேன். தடைப்பட்ட வாயில்கள் அனைத்தும் திறந்து புது பாதைகள் உன் கண்ணு முன்னால விரிஞ்சு பறந்து கிடக்கும். இனிமே உன் வாழ்க்கையில நீ வெற்றியை மட்டுமே பார்க்க போகிறாய். எதை பத்தியும் பயப்படாம என் மேல நீ நம்பிக்கையோட இருந்தீனா எல்லா சூழ்நிலைகளிலும் நானே உன்னை பாதுகாப்பேன். இப்போது நான் சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கவலைகளை எல்லாம் இன்னையோட விட்டுடு. இனிமே தேவையில்லாம குழம்பாதே. வாழ்க்கையில நல்ல மனிதர்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். ஆனா அவங்க அப்படியே நிரந்தரமா தோத்து போயிட மாட்டாங்க. நீயும் இப்போது இருக்கும் உன்னுடைய கஷ்டங்களை தாண்டி எதிர்த்து போராடி வாழ்க்கையில ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட என்னை வணங்கியதால் தான் இந்த சாயப்பா உன் நம்பிக்கையை உண்மையாக்கும் விதமாக உன்னை தேடி வந்திருக்கேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நானே நடத்துவேன் என் செல்லமே. இப்போது சோம்பலாக இருக்கும் உன் மனசுக்கு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் நான் கொடுக்கிறேன். நீ எப்போதும் மனசளவுல சோர்ந்து போக வேணாம். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றி நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே. உன்னை காக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன்னு நம்பு. நீ நினைச்சது அனைத்தையும் வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். உன் முயற்சிக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். கவலைப்படாம உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சினா போதும். அன்பான, நிறைவான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களோடு பெற்று நீ நல்லாக வாழ போற. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு பிரம்மாண்ட மகிழ்ச்சியான ஏற்றம் மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க நான் வந்துட்டேன் அல்லவா. இனி எப்போதும் எந்த தடங்களுக்காகவும் நீ வருந்த வேண்டாம். எல்லாமே உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடக்கும்படியும் அனைத்து விஷயங்களையும் உனக்கு சாதகமாகவும் நான் மாற்றி கொடுப்பேன். உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருந்தாலே நீ வைக்கும் கோரிக்கைகளை எந்த தங்குதடையும் இல்லாமல் உன் சாயப்பா உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில ஒரு சில மனிதர்களை நீ சந்திப்பதற்கு காரணமே அவர்கள் மூலமாக நீ வாழ்க்கை எப்படி வாழணும்னு கத்துக்கிறதுக்காக தான். நீ பார்க்குற மனிதர்களும் சந்திக்கிற மனிதர்களும் உன் வாழ்க்கையை உனக்கு கற்றுக் கொடுக்க வந்தவங்க. நீ எப்போதும் நேர்மையான மனசோடு இரு. இந்த பிரபஞ்சத்துல நீ உண்மையா நேர்மையா வாழ்ந்ததற்கு மதிப்பு இல்லைனாலும் உன் நல்ல மனசுக்காக இந்த சாயப்பா அதற்கான பரிசை கொடுப்பேன். உன் மனதில் இருக்கும் எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வச்சு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறேன். இப்போதே உன்னுடைய நிலைமையை நினைச்சு நீ அவ்வளோ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் இன்பமயமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழுவாய். உன் துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இனி எல்லாமே சுகமாக சந்தோஷமாக நடக்கும். உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிடும் என் செல்வமே. நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு எல்லாவற்றையும் உனக்கு வெற்றிகளாக தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை சரணடைந்த ஒரு மனிதர் தன் எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலையை பற்றியோ கவலைப்படக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராதல்லவா. நீ என் மேல நம்பிக்கை வச்சினா இந்த சாயப்பா நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பேன். நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமா நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நன்கு அறிந்த உன் சாயப்பா உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே செய்து தருவேன். எப்போதும் வாழ்க்கையில நாணயம் போல 2 பக்கங்கள் இருக்கு.
அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் உனக்கு தேவைப்படும் பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் உனக்கு எதிர்பார்க்குற பக்கமாக இருக்கலாம். இதில் உனக்கு எது கிடைச்சாலும் இன்னொன்று கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திரு. உனக்கானதை உரிய நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைக்கத்தானே இந்த சாயப்பா நான் இருக்கேன். என்னை முழுமையாக சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து தருவேன் அல்லவா? அப்படிதான் உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் இந்த சாயப்பா நிறைவேற்றி கொடுக்க போறேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தித்தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. முடியுன்ற நம்பிக்கையோட உன்னுடைய செயல்களை எல்லாம் முழு மூச்சாக நீ செய்யும் போது எல்லா விதமான எதிர்மறையான வீழ்ச்சிகளிலிருந்தும் உன்னால் மீண்டு வர முடியும். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா வந்துட்டேன். உன் முயற்சிகளுக்கெல்லாம் இப்போது பலன் கிடைக்க போகுது. நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா வழிகாட்டுவேன் செல்லமே. எப்போவுமே ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் ஏதாவது சொல்லும்போது அதை நீ முழுசாக நம்பி முடிவுக்கு வராதே. யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் என்ன சொல்கிறாங்கன்னு எப்போதும் ரெண்டு பக்கமும் விசாரிச்சுட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும். காரணமே இல்லாமல் நீயாகவே யாரையாவது குற்றவாளி நினைக்கவோ நம்பவோ கூடாது என் செல்லமே. ஒரு மனுஷன் பொய் சொல்கிறான், உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறான்னு தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் மறுபடியும் அவர்களை நம்புவது புத்திசாலித்தனம் கிடையாது என்பதை புரிந்துகொள். எப்போதும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துதானே ஆகணும். என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதுமே என்னுடைய கண்காணிப்பும் கவனமும் இருக்கும். அப்படிதான் என்னை நம்பக்கூடிய என்னை நேசிக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அனைத்தையும் அறிந்த இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன். இப்போது உன் மனசு புண்ணாகி இருக்கிறதும் நீ காயப்படுவதையும் கவலைப்படுவதையும் புரிந்து கொண்டுதான் என் மென்மையான கரங்களால் உன்னை வருடி கொடுத்து உனக்கு எல்லா இன்பங்களையும் தருவதற்காக ஓடோடி வந்தேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். எல்லாமே முடிஞ்சிருச்சு நீ நினைச்ச விஷயத்தை தான் இப்போது நான் புதுசாக ஆரம்பிக்க போறேன். உனக்கான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்ல நேரம் வரும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. மற்றவங்க உன்னை ஏமாற்றுறதை நினச்சி நீ ஒருபோதும் மன வருத்தம் கொள்ளாதே. அவங்க உன்னை ஏமாத்தினதால இப்போது அவர்களின் சுயரூபம் புரிஞ்சிருச்சு. அவங்கள பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டாய் அல்லவா? இனிமேலாவது உண்மையான நம்பிக்கையும் உண்மையான அன்பையும் யாரிடம் கொடுக்கணுன்றத யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எப்போதும் கவலைப்படாதே. இந்த சாயப்பா உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன்னு நம்பு. என் உயிருக்கு உயிரான குழந்தையான உன்னையே நான் எனது உலகமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட கோழைகள் உன் முதுகில் குத்தினாலும் இந்த சாயப்பா நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன்.